Home Junction presents Mid-Year Mega Home First June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. 13 இயர்ஸில் அவரை நான் மீட் பண்ணேன். ஒரு மேரேஜில் பார்த்தாரு என்ன. அடுத்த நாள் நான் படிக்க டியூஷன் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர பிளானிங். எந்த ஒரு விஷயம் பண்ணால் லவ்லியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலாக தான் ஹேண்டில் பண்ணுவார். என்ன சார் ஹெவியா லைக் பண்ணுச்சு மேடம் கிட்ட உங்களுக்கு? இந்த மனசுக்குள்ள ஒரு வேவ் சொல்லுவோம்ல நமக்கு, திஸ் இஸ் த ரைட் திங் டு கோ அண்ட். என் குழந்தைகளை விட ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை. வீட்டுக்கு வரும்போது பூஜான்னு உள்ளே கூப்பிட்டுட்டு உள்ளே வருவார். யூ டெல் ஹர் நவ். நீ உங்களுக்கு என்ன அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும்? ஐ லாஸ்ட் மை மதர் அட் ஏஜ் ஆஃப் 10. ஒரு மதர் விட ஒரு உலகத்தில் எதுவுமே இல்லை. அவங்க மதரும் ஒய்ஃபாக இருக்காங்க. இருந்து எல்லாமே நமக்கு பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு நம்ம பண்ணிடுவாங்க மேடம். அதான் அவங்களோட பெரிய சப்போர்ட். என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரீம் வந்து 3 நேரம் மீல் சாப்பிட்றது. 16 வயசில் எனக்கு அதே பெரிய விஷயம். ஃப்ரம் திஸ் டு திஸ் ஜெர்னி இஸ் எ வெரி வெரி ஹார்ட் ஜெர்னி. ஒரு ரோட்டில் நின்றுட்டு இருக்க ஒரு கடைசி பர்சனோட ஃபீலிங் என்னன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறோட ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது யாருனால ஹேண்டில் பண்ண முடியுதோ அவங்களால மட்டும்தான் கிரேட் ஹைட்ஸ் போக முடியும். நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பழச மறக்க கூடாதுவாங்க. when you think about the past and you remain there itself you cannot grow. எப்படி உங்களுக்கு இந்த திடீர்னு இந்த பிளான் அதிஷியான்ற ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்? நிறைய பேருக்கு பிஸ்னஸுக்கும் பிராண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. 10 வருஷமா பிஸ்னஸ் பண்ணிட்டோம். இனிமேல் அந்த பிஸ்னஸ் பண்ண போர் அடிக்குது. ஸோ லெட்ஸ் பில்ட் சம்திங் மீனிங்ஃபுல் as a brand which will reach world wide சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் இந்த அடிஷியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேஅவுட் பிராண்டாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் we started அடிஷியா. ஸோ அந்த லேர்னிங்ஸ் இருக்கிறப்போ சம்டைம்ஸ் the learnings are very hard also இல்லை? எந்த இடத்தாலும் பண்ண முடியும்னு மைண்ட் செட் இருந்தாலே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணிடலாங்க. நிறைய பேர் ஏதாச்சும் சொன்னோம்னா காரணம் சொல்லுவான், இது பண்ண முடியாமல் இருக்க மைண்ட் செட்லேயே அவனே பிளாக்கேஜ், அடுத்தவன் பிளாக்கேஜ் இருக்க மாட்டாங்க. himself will be a blockage thinking. அதுக்கு 10 ஸ்டெப்பு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீப்புளை பக்கத்துலேயே வச்சுக்கூடாது லைஃப்பில். தட் இஸ் வாட் வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் growth. ஒரு பர்சனோட growth இதுவாக தான் இருக்கணும். இந்த ரேட்டில் தான் அவங்களோட ஸ்பீட் இருக்கணும். இப்படி போனால் தான் அது ஸ்டடி, இப்படி போனால் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு யார் நிர்ணயிக்கிறது? உங்களை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவேன், பீயிங் எ ஹியூமன் பீயிங் 3 things adds a lots of value to you. The first is patience, second is health, third is wealth. When you have 3 together, you can be anywhere in the world at the position you want. மார்க்கெட் பண்ணால் பிராண்ட் உருவாயிரும் நினைக்கிறாங்க. அது முற்றிலும் ராங். பிராண்ட் இஸ் சம்திங் when people have a recalling effect and when people have a trust on their mind. இப்போ பிளாட்டுன்னு சொன்னால் அடிஷியான்னு சொல்ல வந்தால் ட்ரஸ்ட் இருந்தால் தான் சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8% பீப்புள் வந்து வாங்கினவங்க எந்த ப்ராஜெக்ட் போட்டாலும் திருப்பி வாங்குறாங்க. இது ஒரு 30-40% ஆகும்போது தான் நமக்கு ஒரு லார்ஜ் பிராண்டாக உருவாகும். The world is all about when you meet the right person, the world blossoms. It's all about your mindset. Mind is everything in your life. When your mind is right, everything is right. When your mind is wrong, then everything is wrong. ஹாய் சார், ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். 2 பேரும் இப்படி ஜோடியாக இந்த மாதிரி ஒரு இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சார் நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வந்து அவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படி தான். தன்னோட லேர்னிங்ஸை வந்து அவருக்குள்ளேயே வச்சு அவர் மட்டும் க்ரோ ஆகணுன்றது இல்லாமல் ஹி வில் டெல் பீப்புள் தட் வாட் இஸ் த ஆக்சுவல் சீக்ரெட் டு க்ரோ அப்படின்றது. ஸோ அது இன்ஸ்பயர். அதை உங்களை பார்த்து நான் ரொம்ப ரசிக்க ஒரு விஷயம் கூட. ஆனால் உங்கள் கூட ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷமாக அந்த சக்ஸஸில் ட்ராவல் ஆகி உங்களோட சக்ஸஸில் ஒரு பெரிய பார்ட்டும் ப்ளே பண்ணுற உங்களுடைய டியரஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அப்படின்றப்போ ஐ எம் வெரி ஹாப்பி இன்னைக்கு 2 பேர்கிட்டையும் பேசுறதுக்கு. Thank you. Yes. First time வராங்க. இல்ல எப்படி மேம், how are you feeling today? நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைமில் இது வரைக்கும் நான் எந்த ஒரு இதுலையும் அப்பியர் ஆனதே இல்லை. சாருக்கு நல்லா பழகிடுச்சு பாருங்க. அவர் பயங்கர ப்ரிப்பேர்ட் கமான் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஸோ 2 பேர் இருக்கிறனால ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட். 2 பேரும் வந்துட்டு பிஸ்னஸில் நவ் யூர் ட்ராவலிங் டுகெதர். பட் 2 பேரும் பர்சனலாக வந்து மீட் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா அது எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்தது? வாஸ் இட் அ ஃபார்மல் மீட்டிங் ஆர் 2 பேருக்குள்ள நடந்த ஒரு கேஷுவல் மீட்டிங்கா? அதை பற்றின விவரங்கள் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். 13 இயர்ஸில் அவரை நான் மீட் பண்ணேன். 13 வயசுலையா? இன்னும் சொந்தக்காரரா மேம்? இல்லை, தூரம் தான், ஒரே ஏரியா பீப்புள் தான். ஒரு மேரேஜில் பார்த்தாரு என்ன. அடுத்த நாள் நான் படிக்க டியூஷன் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. 13 வயசுல? அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அவருக்கு வந்து 15. ஓ, ஆனால் 15 வயசுல பண்ணக்கூடிய வேலையா சார் இது? நீங்கள் போய் அவங்க டியூஷனில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, அங்கே வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆயாச்சு. என்ன என்னடா ஸ்டார்ட் நேற்று ஆச்சு? பார்த்த பையன் இன்னைக்கு வந்து டியூஷனுக்கு வந்துட்டாப்லே அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் பின்னாடியே ஃபாலோ. சார் என்ன சார் ஹெவியா லைக் பண்ணுச்சு மேடம் கிட்ட உங்களுக்கு? அம்மா சொல்கிறாங்க மேடம் எல்லாம். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? இது என்ன சார் புரியலையே. அந்த லவ் இருந்ததுன்ற அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்துருச்சு மேடம். அது அப்படியே போகுது. நீங்கள் 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்பா
17 இயர்ஸ். என்ன ஹெவியா லைக் பண்ணுச்சுன்னு கேளுங்க, நானும் கேட்குறேன். கரெக்ட் மேடம். சொல்லுங்க சார். நான் கேட்கல, இப்போ கொஸ்டின் அங்கேருந்து வருது. நேச்சுரலாக வந்துடும் மேடம். அப்போ இல்ல சார், நீங்க நிறைய நீங்கள் நிறைய பேர்த்த லவ் பண்ணுறவன்ட்ட கேளுங்க, என்னன்னு கேட்டால் உங்களுக்கு யாருக்குமே பாதி அது டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது ஒரு நேச்சுரல் ஃபீலிங். சரி, என்ன பிடிச்சது அவங்க கிட்ட? லைக் நீங்க போய் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து டியூஷன்ல ஜாயின் பண்றதுக்கு ஒன்று பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு எல்லா டியூஷன்ல போய் ஜாயின் பண்ணலையே சார் நீங்க? பூஜா மேம் டியூஷன் தானே அது போயிருக்கீங்க. ஒரு நேச்சுரல் ஃபீலிங் மேடம். ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தட்ஸ் கால் லவ் அப்படின்றாங்களா? ஓகே, ஸோ யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? நீங்க தான் அவர்தான். ஆப்வியஸ்லி. ஃபர்ஸ்ட் அவர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஜாயின் பண்ணி 1 இயர் ஃப்ரெண்டாக இருந்தார். எனக்கே ஃபீல் ஆச்சு, இவர் சம்திங் என் கூட இது பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னார், நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். நீங்க யோசிச்சிருப்பீங்க, "ஏய் இதெல்லாம் நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க லேட்டா சொல்றீங்க" அப்படிதானே? அந்த மாதிரி பாத்தீங்களா சார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்லோவா மூவ் பண்ணிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி ஓகே பொறுமையா. இனிமேல் டைம் எடுத்து டிசைட் பண்ணா மேடம் நல்லா இருக்கும். ஓ பாருங்க மேம், Plan- அந்த பிளானிங் planning வந்து எதுனாலும் அங்கிருந்தே அங்கிருந்தே. ஆரம்பிச்சிருக்கு. அப்பவே பார்த்தீங்கன்னா பயங்கர பிளானிங். எந்த ஒரு விஷயம் பண்ணா லவ்லியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலாக தான் ஹேண்டில் பண்ணுவார். ஓ பிளானு, ப்ராசஸ், சிஸ்டம் அதுலேயே அவர் ஃபாலோ பண்ணுவார். என்ன சார் இது, சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் இருக்கிறது பிசினஸ்ல ஓகே, லைஃப்லயும் அப்படிதானா? நம்ம அது எல்லாமே நம்ம எப்படி ஒரு லைஃப்பில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோமோ அது ஒரே மாதிரி இருந்தால் தான் சக்ஸஸ் வரும். நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம லைஃப்பை மாற்றிட்டே இருந்தோம்னா இருக்க முடியாது. ஸோ அந்த டிசிப்ளின் அண்ட் அந்த லாங்கிவிட்டி வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்தால் தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக வரும். ஓகே. லவ் பண்றது வந்து ஆக்சுவலி வந்து அடுத்த கட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சூஸ் பண்றது வந்து இட்ஸ் அ லிட்டில் ட்ரிக்கி ப்ராசஸ் தான். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஏதாவது ஒரு இதுல வந்து லைஃப்ல கண்டிப்பா இருக்கணும். நீங்க நிறைய வருஷம் டைம் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா டு கெட் மேரிட். எந்தெந்த விஷயங்கள் இன் ஹர் டிட் யூ திங்க் தட் இவங்க தான் மை பெர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர், இவனோட ட்ரீம்ஸே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு? மேடம் எனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அந்த மனசுக்குள்ள ஒரு வேவ் சொல்லுவோம்ல நமக்கு, திஸ் இஸ் த ரைட் திங் டு கோ அஹெட்னா அந்த மாதிரி நான் வந்து மோர் ஆஃப் அந்த மாதிரி ஒரு கோ அஹெட் டிசிஷன் எடுக்கிற ஆள் நான். ஓகே ஓகே. ஸோ நம்ம கட் ஃபீலிங் டிசிஷன் தான் ரொம்ப சக்ஸஸ் வருங்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி டிசிஷன்ஸ் தான் லைஃப்பில் நிறைய இடத்துல எடுத்திருக்கேன் நான். அதுதான் பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் நாங்கள் 2 பேருமே எதுவுமே ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்காது. நாங்கள் ஆன் த ஃப்ளோ அப்படியே போகிற இதில் அப்படியே ஒன்று இது நினைப்போம். அவர் அதை சொல்லுவார், நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகே. ஸோ அது 2 பேர்த்துக்குமே அது ஒரு கனெக்ஷன். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது பண்ணலாமான்னு கேட்கும்போது சில பேர் அதில் பண்ண வேண்டாம் ஸ்டாப் பண்ணுறது. நானும் அந்த டிசிஷன்ல எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எது பண்ணணும்னு நினைக்கிறோமோ பண்ணிடணும். பண்ணிட்டு 2 பேருமே அப்படி தான். அதை பண்ணிட்டு ஒன்று லெசன் லேர்ன் பண்ணுவோம், இல்லாட்டினா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த இதுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி தான் 2 பேருமே எடுத்துக்குவோம். இது வரைக்கும் ஃபெயிலியர்னு சொன்னாங்க அவர் உட்கார்ந்ததில்ல. நானும் அதை வச்சு அடுத்த இது யோசிக்க மாட்டேன், அடுத்ததுக்கு போகலாமா வேண்டாமான்னு. எது பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். இப்போ அடிஷியாவே நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஓவர் நைட்டில் ஆரம்பிச்சது தான் அடிஷியா. அப்படியா சார்? எப்படி உங்களுக்கு இந்த திடீர்னு இந்த பிளான் அதிஷியான்ற ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்? இது நமக்கு ரொம்ப வருஷமாக நிறைய பிஸ்னஸ் பண்ண மேடம். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லோரும் பார்க்கும்போது எல்லோரும் நிறைய பேருக்கு பிஸ்னஸுக்கும் பிராண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு 15 வருஷம் 10 வருஷமா பிஸ்னஸ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் அந்த பிஸ்னஸ் பண்ண போர் அடிக்குது. ஸோ லெட்ஸ் பில்ட் சம்திங் மீனிங்ஃபுல் ஆஸ் அ பிராண்ட் விச் வில் ரீச் வேர்ல்டு வைடுன்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க, வில்லாஸ் நிறைய பேர் இருந்தாங்க. லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு அந்தந்த லோக்கலைட்ஸ் பீப்புள் தான் லே அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிராண்டாக லே அவுட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஸோ தேர் இஸ் அ வெரி பிக் ஸ்பேஸ் ஃபார் அஸ் டு கிரியேட் சம் இம்பேக்ட் ஆன் த இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது அப்போ தான் அந்த அடிஷியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லே அவுட் பிராண்டாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் வி ஸ்டார்டட் அடிஷியா. ஓகே. ஸோ இந்த லே அவுட் பிராண்ட் அப்படின்றது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி வாட் ஆக்சுவலி இஸ் லே அவுட் பிராண்ட் அண்ட் அதிஷியா எப்படி ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ்? மேடம் அதாவது இப்போது வில்லா பண்ணுறாங்க, அப்பார்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது, அதுக்கு ஒரு இருக்குது. லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்தந்த ஊரில் இப்போ கோயம்புத்தூர் எடுத்தால் கோயம்புத்தூரில் லோக்கல் பீப்புள் இருப்பாங்க. அந்த சின்ன சின்னதாக லே அவுட் போட்டு மீடியேட்டர்ஸ் புரோக்கர்ஸ் வச்சு விற்றுட்டு அதோட அது முடிஞ்சு போயிடும். ஒரு சர்வீஸுக்கு நீங்கள் போனால் திருப்பி இருக்க மாட்டாங்க. அந்த பிளாட் விற்றுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம்னா ஹைலைட் பண்ண முடியாது. ஒரு இட்ஸ் நாட் 360 டிகிரி சர்வீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ இது நானே நிறைய பிளாட்டு வாங்கும்போது ஒரு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் பண்ணலாம், பட் லேட்டரில் பண்ணலாம். அதை வந்து அடிஷியாங்கிற ஒரு பிராண்ட் நேம் கீழே வி வில் பிரிங் அ செப்பரேட் வெர்டிக்கல். இப்போ நாங்கள் அடிஷியா பை பிரிக் பர்பிள்னு சொல்லி இப்போ தனியாக ஒரு வெர்டிக்கல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்பார்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. பட் அடிஷியாஸ் பியூர்லி லே அவுட் பிராண்டாக உருவாக்கணும். வேர்ல்டு வைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
இண்டஸ்ட்ரியல், ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் லேஅவுட்ஸ் பண்ணணும். அதை கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டிலையும், பெஸ்ட் ப்ரைஸிங்லையும், பெஸ்ட் அவுட்புட்டோட கொடுக்கணும். ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டை கொடுக்கணுங்கிறது எங்களோட கோலோட ஆரம்பிக்கிறது அடிஷியாக நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மொபைல் ஆப்பில் லேஅவுட்டுக்கு ஒரு மொபைல் ஆப் கொண்டு வந்து, ஒரு பீப்புள் கொண்டு வந்து, இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்னு ஒரு ஆப் வச்சுருக்கோம். ஒரு கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்களோ அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது மாதிரி நிறையா ஒரு வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் ஆகட்டும், அடிஷியா ஒன் ஆப் ஆகட்டும், கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் தனியாக வச்சுருக்கோம். 24x கால் சென்டர் ஃபார் எனி டைம் இந்த கஸ்டமர் கால்ஸ் யூ வில் கெட் ரெஸ்பாண்ட் இமீடியட்லி. அவருக்கு தனி சிஆர்எம் அலோகேஷன்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி விச் செல்ஸ் லேஅவுட்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெகு ஃபியூ பிராண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதில் நீங்கள் அடிஷா வந்து ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அதை வந்து ஒரு நீங்கள் எங்கள் கூட இருந்த பிராண்டெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் லெகசியில் வந்து உருவான பிராண்டு. நாங்கள் ஒரு 2 இயர்ஸில் இதை வந்து பீப்புள்கிட்ட இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கியிருக்கோம். பிராண்ட் இஸ் நத்திங் பட் டூயிங் மார்க்கெட்டிங். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட் பண்ணால் பிராண்ட் உருவாயிரும்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் ராங். பிராண்ட் இஸ் சம்திங் வென் பீப்புள் ஹேவ் ரீகாலிங் எஃபெக்ட் அண்ட் வென் பீப்புள் ஹேவ் அ ட்ரஸ்ட் ஆன் தேர் மைண்ட். இப்போ பிளாட்டுன்னு சொன்னால் அடிஷியான்னு சொல்ல வந்தால் ட்ரஸ்ட் இருந்தால் தான் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வில் ஒன்லி கிவ் யூ ரீகால் எஃபெக்ட். ஓகே. ஸோ அந்த ட்ரஸ்ட் உருவாகி அந்த சர்வீஸில் வந்து நம்ம கரெக்டாக பண்ணும்போது வாங்கின வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க ரெஃபரன்ஸில் மெனி பீப்புள்கிட்ட சொல்லி எப்போ வந்து ரெஃபரல் வந்து ஒரு 25% வருதோ கம்பெனிக்குள்ளே, தென் த பிராண்ட் இஸ் பில்ட். நீங்கள் லீடு ஜென்ரேட் பண்ணி புதுசாக வித்துட்டே இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் பிராண்ட் இஸ் கிரியேட்டட். தட் இஸ் ஸ்டில் அ மார்க்கெட்டிங் எஃபெக்ட் கம்பெனி. உங்களுக்கு ரீகாலில் கஸ்டமர் ரெஃபரல் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமரில் எத்தனை பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதில் மினிமம் ஒரு 25% to 30% என்னைக்கு உருவாகுதோ அப்போ தான் நம்ம பிராண்டோட என்ட்ரன்ஸில் உள்ள போயிருக்கணும்னு அர்த்தம். ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8% பீப்புள் வந்து வாங்கினவங்க எந்த ப்ராஜெக்ட் போட்டாலும் திருப்பி வாங்குறாங்க. இது ஒரு 30-40% ஆகும்போது தான் நமக்கு ஒரு லார்ஜ் பிராண்டாக உருவாகும். ஓகே, ஓகே. இது எனக்கு ரொம்ப கேட்சியாக பட்டது வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், பிராண்டாக ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சேன், அது ஈஸியாக பண்ணுறேன். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் தட் டு பிராண்ட் வேற பிஸ்னஸ் வேற. அந்த டிஃப்ரென்சியேஷனே எனக்கு ஆமால அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு டிங் அப்படி வருது. எஸ். ஸோ அதுக்கு இவ்வளோ விஷயங்கள் அதில் ஃபெசிலிட்டிஸ்னு இவ்வளோ கொடுக்குறப்போ இட் ஆக்சுவலி ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் தான். கண்டிப்பாக சர்வீஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிராண்டுங்க. ஸோ எனி திங் யூ திங்க் இன் யுவர் மைண்ட் தட் யூ வாண்ட் help or support, the next minute the company should have somebody to respond to you. அப்படிங்கிறது தான் அந்த பிராண்ட் எஃபெக்ட். நீங்கள் வந்து எனி பிராண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ப்ராப்ளம்னு எடுத்தீங்கன்னா 12 மணி கூட கால் சென்டர் எடுத்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதர் இஸ் அ கஸ்டமர் சர்வீஸ். இதுதான் இருக்குது. ப்ராடக்ட் இஸ் சிமிலர்லி த சேம். நீங்கள் கேட்கலாம் கோயம்புத்தூர் அந்த ப்ரொமோட்டர் போகிறவங்க இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா லேண்ட் ஒன்று தான். அதை நம்ம டெவலப் பண்ணுற விதமாகட்டும், அதை கூட அம்யூனிட்டிஸ் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், கஸ்டமர் சென்ட்ரிக் திங்க் பண்ணி அதுக்கான சர்வீஸ் ஆகட்டும், இதுதான் டிஃபரன்ஸ் ஃப்ரம் பிராண்ட் ஆர் அ கம்பெனி டு அன் இண்டிவிஜுவல் ப்ரொமோட்டர். ஓகே, ஃபேர் எனஃப். நல்ல குடாகவே ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒருத்தர் கொண்டு வராரு அண்ட் அ பர்சன் லைக் ஹிம் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸை ட்ரை பண்ணணும், எல்லா இடத்துலையுமே அவருடைய ஒரு காலத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியேஷன் வரப்போ வாட் வாஸ் யுவர் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்? டிட் யூ ஹேவ் செகண்ட் தாட்ஸ் இல்லை எப்படி? ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் அவருக்கு நோ சொன்னதே கிடையாது. ஸோ வந்து எத்தனை வயசுல நம்ம எஸ் சொன்னீங்க சாருக்கு? முதல்ல 13 இயர்ஸ்ல 13 வயசுல ஸ்டார்ட் பண்ண அந்த எஸ் சொல்றது வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிருக்கீங்க. நான் நோ சொல்ல மாட்டேன். அவருக்கும் நோன்ற வார்த்தை கேட்க பிடிக்காது. என் குழந்தைகளுக்கே நான் சொல்லி கொடுத்து வளர்த்திட்டு இருக்கேன். எப்படி மேம்? உங்க அப்பாவுக்கு வந்து நோவே பிடிக்காது, உன்னால யாருமே நோ சொல்லணும், எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் என் குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் என் பொண்ணை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவா, எது வரைக்கும் ட்ரை பண்ணா என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவா. பிகாஸ் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அவரோட இதுதான். பிகாஸ் அவரோட ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா அதை வந்து நிறைய பேர் ரீசன் சொல்லுவாங்கல்ல, இதனால முடியல, அதை கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ண அதுலேருந்து திருப்பி வாபஸே வர மாட்டார். ஸோ எனக்கு அது அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி. ஸோ அவர்கிட்ட இருந்து நானும் அதை கற்றுக்கிட்டேன். எனக்கு சரி, என் சிஸ்டர்லாம் நாங்கள் யாருமே அவருக்கு நோ சொல்ல மாட்டோம். எல்லாருமே கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி அதை ஓகே பண்ணுற வரைக்கும் அதை இது பண்ணுவேன். அது என் கிட்ஸுக்கும், ஏன்னா அவங்களும் இனி ஃப்யூச்சரில் வரணும்ல, அதுக்கு இப்போ இருந்தே ட்ரெயின் பண்ணிட்டேன். பாரு உங்கள் அப்பாவுக்கு நோ சொல்கிற ஆளுக்கு பிடிக்காது, நீ இப்போ இருந்தே எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும்னு சொல்லி அவங்கள வளர்த்திட்டு இருக்கேன். எதை எடுத்தாலும் பண்ண முடியும்னு மைண்ட் செட் இருந்தாலே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணிடலாங்க. நிறைய பேர் ஏதாச்சும் சொன்னோம்னா காரணம் சொல்லுவான், இது பண்ண முடியாமல் இருக்க மைண்ட் செட்லேயே அவனே பிளாக்கேஜ், அடுத்தவன் பிளாக்கேஜ் இருக்க மாட்டாங்க. ஹிம்செல்ஃப் வில் பி அ பிளாக்கேஜ் திங்கிங். அதுக்கு 10 ஸ்டெப்பு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீப்புளை பக்கத்துலேயே வச்சுக்கூடாது லைஃப்பில். தட் இஸ் வாட் வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் க்ரோத். அந்த மாதிரி எவனாச்சும் பக்கத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டு என் ஆர்கனைசேஷன் இருந்தால் ஃபயர் பண்ணிடுவேன். அப்படி ஃப்ரெண்டு இருந்தால் பக்கத்துலேயே வச்சுக்குவேன். ஆனால் ஆக்சுவலி கரெக்ட் தான் தெரியுமா, அந்த ஒரு பாசிட்டிவ் இது நமக்கு முதல்ல இருந்தால் அந்த வேலையை பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்தோம் ஒன்று சொன்னால் அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறவனை கூட வச்சுருந்தா தான் நம்ம க்ரோ ஆக முடியும்.
அது அப்படி இல்லை, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ரொம்ப நாளா அப்படி நிறைய கன்ஃபியூஸ் ஆகி ஒரு மாறி இருந்துச்சு. பட் நான் இப்போ வரும்போதுமே கொஞ்சம் ரொம்ப இதா யோசிச்சுக்கிட்டே வந்தேன். பட் த மொமெண்ட் யூ செட் இல்ல ஏதோ ஒன்று பெஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு பண்ணிடலாம் அப்படின்றப்போ எனக்கு அந்த ஒரு இது கொஞ்சம் சப்சைட் ஆயிடுச்சு உள்ள. கரெக்டான பீப்புளை பார்த்துட்டோம்னா நமக்கு கரெக்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேர்ல்டில் solution இருக்கு. சொல்யூஷன் இல்லாத விஷயமே இல்லைங்க. நம்ம ட்ரை பண்ணோமான்றது அது மேட்ரு. அது அந்த ட்ரை எக்ஸ்ட்ரீம் பண்ணுறது முக்கியம் வரைக்கும் இல்லை, கரெக்டான பர்சன் வேணும். பர்சன் வேணும். The world is all about when you meet the right person, the world blossoms. வாவ், எப்படி சார் இது வந்து புக்ஸ் எல்லாம் கூட பயங்கரமா படிப்பீங்களா? நான் படிச்சதே இல்லை மேடம், ஸ்கூல்லையும் இயற்கையாவே படிக்கல, வரும் புக் அவருக்கு. புக் படிக்கிற பழக்கமே இல்லை. It's only all about experience. It's all about your mindset. Mind is everything in your life. When your mind is right, everything is right. When your mind is wrong, then everything is wrong. ஓகே. போற போக்கில் நிறைய இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ்லாம் பட்டுன்னு தூரிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறாரு. நம்ம வந்து அப்படி எடுத்துக்கணும் அதை. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் நான் வந்து லைஃப்ல லைஃப்ல மேடம், எல்லாமே. என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ட்ரீம் வந்து 3 நேரம் மீல் சாப்பிட்றது. உங்களோட 3 மீல் சாப்பிட்றது தான் உங்களோட பெரிய 16 வயசுல எனக்கு அதே பெரிய விஷயம். From this to this journey is a very very hard journey. ஓகே. So that has given me what is thought, what is life, how to handle people. இன்னைக்கு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் நின்றுட்டு இருக்க ஒரு கடைசி பர்சனோட ஃபீலிங் என்னென்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ரோல்ஸ் ரைஸ் காரில் போகிறோட ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது யாருனால ஹேண்டில் பண்ண முடியுதோ அவங்களால மட்டும்தான் கிரேட் ஹைட்ஸ் போக முடியும். நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி நம்ம இந்த ஃபீலிங்கை மட்டுமே தெரிஞ்சிருந்தாலும் அங்கே இருக்கவங்க கஷ்டம் தெரியாட்டி நம்மளால பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியாது. அந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் நம்ம க்ரோ பண்ண முடியாது. வி ஷுட் எவால்வ் யுவர் மைண்ட் செட் அக்கார்டிங் டு த க்ரோத் யூ ஹேவ். நம்ம ஹேடாக இருக்கணும், மைண்ட் செட்டை க்ரோத் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனாலும் கடைசி பர்சனோட ஃபீலிங்கை புரிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அதை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பழச மறக்கக்கூடாதுவாங்க. when you think about the old, when you think about the past and you remain there itself, you cannot grow. You have to evolve in life and you should have a feeling that what you think and how can I help or how can I solve him and how can I trust him, where can I use him. இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் எடுத்துகிட்டு வச்சுட்டு அந்த வேல்யூ சிஸ்டத்தை மறக்காமல் இருந்தால் தான் க்ரோ ஆக முடியும். தவிர when you stick on to that old mindset, you cannot grow in life. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு மைண்ட் செட் எவால்வேஷன் வரும். அது யார் மாற்றிக்கிறாங்களோ, அதுக்கு யார் அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜெர்னி ஆஃப் த கரியர் போக முடியும். நெக்ஸ்ட் பர்சனல் லைஃப்லேயும் அப்போ தான் வளர முடியும். இட்ஸ் நாட் ஈஸி. அந்த மைண்ட் செட்டை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பர்சனல் லைஃப் ஆகட்டும், பிஸ்னஸ் லைஃப் ஆகட்டும், நம்மளோட க்ரோத் மைண்ட் செட் வரணும்னா யூ ஹேவ் டு எவால்வ், யூ ஹேவ் டு சேஞ்ச். நீங்கள் வந்து எப்போ க்ரோ ஆகிறீங்கன்னு நினைவு பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, போன வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டதுமே இந்த வருஷம் யூஸ் ஆகாட்டி நீங்கள் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறீங்க. வாட் யூ லேர்ன்ட் இப்போ போன மாதம் கற்றுட்டு இந்த மாதம் யூஸ் ஆகாட்டி நீங்கள் பெரிய க்ரோத் ஆகிறீங்க. ஓ ஓகே. யூஸ் ஆகாது. வாட் ஐ டிட் அட் 18 டிட் நாட் ஹெல்ப் மீ டு டூ இட் இன் 20ல் கற்றுக்கிட்டது 21ல் யூஸ் ஆகலை. இப்போ போன வருஷம் கற்றுக்கிட்டு எனக்கு இந்த வருஷம் யூஸ் ஆகலை. ஏன்னா ஒரு லேயர் டு இன்னொரு லேயர் வரும்போது அங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் த சேம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டு ஹியர் ஃப்ரம் யூ. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்களா நான் வந்து 3 வேளை சாப்பிட்றதே எனக்கு பெரிய விஷயம் இருந்த இடத்துலேருந்து நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ யூ சீன் போத் த பிளேசஸ் இஸ் பேசிக்லி வாட் இட் மீன்ஸ். அப்போது அது எப்படி இப்போ எனக்கு அந்த 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 சீக்ரெட் தான் நீங்கள் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அது எப்படி பாசிபிளாக இருக்குது? அதான் சொல்கிறேன்ல மேடம், மைண்ட் செட் தான் மேடம் எல்லாத்துக்குமே. இது பண்ண முடியும்னு நினச்சா பண்ண பண்ண முடியும். முடியும். ஏஞ்சலின் வந்து இப்போது நான் வேர்ல்டில் நம்பர் 1 ஆங்கர் ஆகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சு அதை நாளைக்கு நைட்டு பண்ணணும்னா பண்ண முடியாது. நான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவேன், பீயிங் எ ஹியூமன் பீயிங் 3 things adds a lots of value to you. The first is patience. ஓகே. Second is health. Third is wealth. When you have 3 together, you can be anywhere in the world at the position you want. First is patience. Many people fail the first point. Patience, health and wealth. இது 3க்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். மற்ற 2 வரணும்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஹெல்த்தும் வெல்த்தும் வேணும்னா பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் என்ன வேணாலும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னா நிறைய பேர் நான் ஸ்பீடுங்குவாங்க. ஸ்பீடு இருக்குது, பட் எங்கே பாஸ் பண்ணணுமோ அங்கே பேஷன்ஸ் வச்சு பாஸ் பண்ண தெரியணும். சும்மா ஸ்பீட்லேயே போனால் கிராஷ் ஆயிடுவோம். 99 people ஃபெயில், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. எட்ஜ் பாயிண்டில் பேஷன்ஸை விட்டுருவாங்க. எங்கே பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கே யூஸ் பண்ணணும்.
பெரிய பெரிய சக்ஸஸ் ஆயிடலாம் நீங்கள். நான் எழுதி வச்சுப்பேன் என்னோட பெட்ரூம்ல. பேஷன்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்த். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு 2 வந்துருங்க. வந்துரும்ல? ஓகே. பேஷண்டா இருக்க ட்ரை பண்றேன். பேஷண்ட்டாக இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையும் நம்ம அடைய வேண்டிய கோலை ஒர்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேனல் வச்சுருப்பீங்க, டக்குன்னு ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க, அதை விட பெரிய கோல் வச்சிருக்கலாம் உங்கள் சேனல் உங்களுக்கு. அந்த இடத்துல பஸ்ட் அவுட் ஆகிட்டோம்னா தட் இஸ் ஃபார் குட்டாக அந்த ஒரு குட்டுக்காக கூட இருக்கலாம். நிறைய பேர் ஃபைட் பண்ணிடுவாங்க, இழந்துருவாங்க. அந்த 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் ஒரே நைட்டில் போயிடும். பேஷன்ஸோட இருக்கணும். ஓகே, கண்டிப்பா அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இப்போ பிஸ்னஸ் விஷயத்துல நிறைய நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த எஸ் அப்படின்றது நிறைய இடத்துல அவருக்கு சொல்லிட்டே இருக்கிறப்போ உங்களோட ஓட்டம் எப்படின்னா அவர் வந்து பயங்கர பாசிட்டிவ் அப்ரோச்ல ஹீ இஸ் வெரி ஆம்பிஷியஸ் இன் லைஃப். ஒரு மாதிரி வெரி ஆப்டமிஸ்டிக் பர்சன் இல்ல. அவர் கூட ரேஸ்ல ஓடுறது எப்படி இருக்கு உங்களுக்கு கூட? எனக்கு அது தெரியவே இல்லை அது ஒரு கஷ்டமாவோ. ஏன்னா இப்போ 13 இயர்ஸ் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு அவர் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீ மேனேஜ் பண்ணுற, ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுற, அதுதான் கேக்குறேன் நானும். இது எப்படி, ஏன்னா இவர் ரொம்ப ஸ்பீடு, இவர் எப்படி நீ மேனேஜ் பண்ணுறேன்னு எனக்கு. ஆனால் அது ஏன்னா எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, என் ஃபேமிலி எனக்கு பயங்கர இவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டாக இருக்கணும், எனக்கு யாராச்சும் ஒருத்தங்க இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஐ ஹாவ் டு பி வித் ஹிம் ஆல் த டைம். ஏன்னா அவர் எதிர்பார்க்க நேரம் நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் என்கிட்ட. ஸோ என் ஃபேமிலி எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட். என் மாமனார் ஆகட்டும், என் மதர்ன்ல அவங்க பெரியமா இருக்காங்க, என் சிஸ்டர்ன்ல, என் பேரண்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு பயங்கர சப்போர்ட். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி ஆக்சுவலாக, எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம். வாவ். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த இதில் எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்களான்னு. ஆனால் எல்லாம் ஒரே ஃபேமிலி. என் குழந்தைங்க ஃபுல்லாக கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் வளர்கிறாங்க. நான் என்னோட டைம் நான் அதாவது 60% ஒர்க்குக்கு நான் கொடுத்தா 40% என் ஃபேமிலி. அவர் எம்பையர் கிரியேட் பண்ணுறாரு, நான் அவரோட ஃபேமிலியை கிரியேட் பண்ணி இதான். அதனால தான் 2 பேலன்ஸ்டாக போகுது. ஆஹா, அவர் எம்பையர் கிரியேட் பண்றாரு, நான் அவரோட ஃபேமிலி. ஏன்னா இப்போ எம்பையர் கிரியேட் பண்ணிட்டு ஃபேமிலியை விட்டுட்டாலும் வேஸ்ட்டு. ஃபேமிலி இருந்து ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருந்தாலும் அதுவும் ஒரு இதுதான். 2மே ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல அவர் விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல அவர் அமைதியாக இருந்துருவார். எந்த இடத்துல நான் இதை பண்ணணுமோ அந்த இடத்துல நான் விட்டு கொடுத்துருவேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவரும் நானும் தான். ஈவன் எங்கள் கிட்ஸே அதுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களும் எங்களை விட்டுட்டு போய் அது 2 பேர், நாங்கள் 2 பேர் அதில் கிளியராக இருக்கோம். அவரும் நானும் தான் எண்ட் ஆஃப் த இதில். எங்கள் அப்பா அம்மாக்கே நான் என் அம்மாக்கே அதை சொல்லுவேன், எண்ட் ஆஃப் த டே எங்கள் அப்பா அம்மா தான் அவங்களுக்கான இது. நாங்கள் என் லைஃப் ஆயிடுச்சு, என் சிஸ்டர் வந்துட்டாங்க, அவங்களும் மேரேஜ் பண்ணி போயிடுவாங்க. கடைசி காலம் அவங்க 2 பேர் தான். அவங்களுக்காக அவங்க ஒரு சண்டை போட்டோ விட்டோ அதெல்லாம் இதே பண்ணக்கூடாது. என்ன ஒரு இதுனாலும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ 2 பேரும் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் பேசிக்லி. அவங்க உங்க கூட இருந்திருந்து ரொம்ப பயங்கரமா பேச வேற பேசுறது கேட்டிங்கல்ல. யூஆர் பில்டிங் an empire, she is building your family. wow, so ரொம்ப cute. இம்பார்ட்டன்ட்டுங்க. ஃபேமிலி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு இப்பத்துலேருந்தே அவங்க தனியாக வாழ்கிறது எப்படி, எதுவும் இல்லாட்டி வாழ்கிறது எப்படின்னு டே ஒன்லேருந்தே சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு நாள் வந்து எம்பையர் இருக்கோ இல்லையோ அவங்க சர்வைவர் அவங்களுக்கே பண்ணுறதுக்கான இதை நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துனா மட்டும்தான் அந்த டிசிப்ளின் கூடயே வரும். நம்ம எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவங்கள சொஃபஸ்டிகேட்டட் பண்ணிட்டோம்னா அவங்களால திங்க் பண்ண முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க யூஎஸ் அமிச்சு யூகே அமிச்சு படிக்க வச்சுட்டு வந்துடுவாங்க. வந்து அவங்களால கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனால் அவங்களால அந்த பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ண முடியாது, அதை மேனேஜ் பண்ண தெரியணும். மேனேஜ் பண்ண தெரியாது. அதனால் நம்ம எந்த கல்ச்சர்லேருந்து வந்தோமோ நம்ம ஊருக்கான கல்ச்சரை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு அவங்க மைண்ட் செட்டில் ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் டிரைவிங் ஃபோர்ஸே இருக்காது. ஸோ எப்போவுமே அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்க மாதிரி குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, தனியாக வந்து அவங்க பில்ட் பண்ணணும். டே ஒன்லேருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் ஒன்லி தேல் பி இண்டிவிஜுவலி சக்ஸஸ். நாங்கள் எங்கள் கிட்ஸ் கிட்ட இதெல்லாம் சொன்னதே கிடையாது. உனக்கு வேணும்னா நீ தான் சம்பாதிக்கணும். பாப்பாவை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, தம்பி இப்போ குட்டி தான், பாப்பா கேட்டால் இது யார் வீடுன்னு கேட்டால் எந்த இல்லை, எனக்கு வேணா நான் சம்பாரிச்சு வாங்கிக்குவேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த இது. இன்னொன்று, நீ எதுவுமே கேட்ட உடனே அடுத்த செகண்ட் வாங்கி வாங்கி தர மாட்டீங்க. எப்போ கேட்டாலும் என்கிட்ட காசு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் எங்களை சுற்றி இருக்கிற இது வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருச்சு. சம்பவம் நம்ம வந்து இதாக தான் இருக்கணும். பட் ஆனாலும் என் வாயிலேருந்து வரவே வராது. எது கேட்டாலும் உடனே வாங்கி தர மாட்டேன். எப்போ கேட்டாலும் அழுதாலும் என்கிட்ட காசு இல்லை, எனக்கு சேலரி வரணும். ஈவன் எனக்கு அவர் சேலரி பே பண்ணுறாரு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். அதனால எனக்கு சேலரி வரணும். சேலரி வந்தால் தான் என்கிட்ட இந்த மந்த் சேலரி முடிஞ்சிருச்சு, நீ வெயிட் பண்ணணும், அடுத்த மந்த் எனக்கு சேலரி வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு சொல்லி தான். அவங்க 2 பேருமே அது தெரியும். அம்மாவுக்கு சேலரி வந்தால் வாங்கி, அவள் பொண்ணு சொல்லுவாள், அம்மா உங்கள் சேலரி வந்தால் எனக்கு இது வாங்கி கொடுக்குறீங்களா
அப்படின்னு கேட்பா. நானு இப்போ இருந்தே நான் அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பாப்பாவுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவளுக்கு வந்து ஏதாச்சும் குட் இது பண்ணான்னா அவளுக்கு நான் பாக்கெட் மணி மாதிரி சேவிங்ஸ் குட் பட்டன் பாக்ஸில் அவள் அந்த மந்த் ஃபுல்லாக சேர்த்தணும். சேர்த்தி அந்த மந்த் அடுத்த மந்த் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட கணக்கு கொடுப்பா. இந்த மந்த் இவ்வளோ சேர்த்திருக்கேன், போன மாதம் சேர்த்துனதில் வந்து இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நோட் போட்டு எழுதிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவா அவ. உங்ககிட்ட கேட்டா சம்பளம் வந்தா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. சம்பளம் போடுறவர்கிட்டயே கேட்டா ஈஸியா கிடைக்குன்ற அவர்கிட்ட access க்கு போக கேட்கவே மாட்டாங்க. மாட்டாங்க. என்ன சார் இது? அதுக்கான இதே அந்த அந்த ஆப்ஷனே ஸ்கோப்பே நீ வைக்கல. விட்டு வைக்கல போலயே. அதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே கொடுக்கக்கூடாது. அதான் கிடைக்குன்ற சொல்றேன், ஒரு எதுவுமே இது ஈஸியாக வரக்கூடாது. கிடைச்சிட்டா லைஃப்ல த்ரைவிங் ஃபோர்ஸே போயிடும் மேடம். இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு தூரம் தான் கிடைக்கணும். வந்ததுக்கு காரணமே அவரோட எனக்கு ஈஸி ரூட் தெரிஞ்சு நான் ஈஸி ரூட்டுக்கு என்றைக்குமே போய் நான் ஒரு வேலையை செய்ய மாட்டேன். ம், ப்ராப்பர் ரூட்டில் போய் செஞ்சால் தான் லாங் ஸ்டாண்டிங்காக செய்ய முடியும். ஈஸி ரூட்டில் ஒரு நாள் செய்யலாம், ம். 2 நாள் செய்யலாம். நீங்கள் அந்த ரூட்டில் செஞ்சு பழகிட்டு ஒரு நாள் அந்த ரூட் இல்லைன்னு சொல்லும் போது நீங்கள் ஒரிஜினல் ரூட்டுக்கு போகும்போது நீங்கள் ஸ்டக்கப் ஆயிடுவீங்க. அதுக்கு எப்பவுமே நம்ம ரெகுலர் ரூட்லேயே செஞ்சு பழகிக்கணும். செஞ்சு பழகிட்டு நம்ம லைஃப் நார்மலாக போயிடும். ஓகே, ஓகே. அண்ட் சார் பத்தி வந்து நீங்க பேசும்போதும் சொன்னீங்க, மேமும் சொன்னாங்க. அண்ட் வெளியிலயுமே ஒரு ஜெனரல் நோஷன் இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டான ஒரு growth, ஷார்ட் பீரியட்ல ஒரு growth அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகலாம் சார். இது உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறதே, ஒரு பர்சனோட growth இதுவா தான் இருக்கணும். இந்த ரேட்ல தான் அவங்களோட ஸ்பீட் இருக்கணும். இப்படி போனா தான் அது ஸ்டெடி, இப்படி போனா சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு யார் நிர்ணயிக்கிறது? உங்கள பொறுத்த வரைக்கும் அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நம்ம தான் மேடம் நம்மளோட ஏம் என்னங்கிறத திங்க் பண்ணி முடிவு பண்ணோம். இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக போகும்போது நம்ம ஆக்சுவலி ஸ்பீடாக போக மாட்டோம், பிளான்டாக போவோம். வென் யூ பிளான் சம்திங் அண்ட் யூ ரன் த பிளான், இட் இஸ் வெரி ஈஸி டு அச்சீவ். நீங்கள் ஒரு பிளானிங் இல்லாமல் ஸ்பீடாக போனீங்கன்னா இட் வில் கிராஷ். அதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜர்னியில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க இப்படி ஸ்லோ. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜர்னி தெரியாது. அதை வந்து நம்ம யார் சொன்னால் கேட்டுக்கணும்னா நம்மள மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எடுத்து இந்த ஜர்னியில் போயிருப்பாங்க. அவங்க சில காஷன்ஸ் கொடுப்பாங்க, அதான் கேட்டுக்கணும். தவிர நம்ம ஜானர்லேயே இல்லாமல் நம்மளோட வெல்விஷராக இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்பீடாக போகிறீங்க, இது தப்பாக போய் முடிஞ்சிடும், அவங்களாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பீப்புள் அட்வைஸ் கேட்டு அவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. சொன்னாங்கன்னா நான் எப்போவுமே சைலண்ட்டாக கேட்டுட்டு கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சார், இல்லை பார்த்துக்கிறேன் மேடம்ட்டு போவேன். தவிர நான் வந்து அவங்களையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரூட் தெரியாது. தெரியாது. ஓகே, வேலிட். இந்த ரூட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எல்லாருமே இடத்துக்கு போயிடுவாங்களே. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ரூட் வந்து not many people know. They will be in very big place, they will be in very big positions. நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். பட் இந்த ரிஸ்க் அப்பிடைட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் வந்து வெரி ஃபியூ பீப்புள் தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டான ரூட்டில் போகிறோன்னு. அந்த மாதிரி பீப்புள் கூட கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. யூ ஆன் ரைட் ரூட், டோன்ட் ஸ்லோ. ஓ, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்க 360 டிகிரி ஆஃப் பீப்புள் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் ஒரு சிலவங்க கொடுக்குற எஃபெக்டிவ் எடுத்துக்கணும். சிலவங்க பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவை கண்டு நம்ம இம்பேலன்ஸ் ஆகக்கூடாது. நம்ம அதை மைண்டே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சொல்லும் போது ஹர்ட் பண்ணாமல் சிரிச்சுட்டு போயிடணும். தவிர நம்ம போய் அதை ஆர்கியூமெண்ட் பண்ணி நிறைய பேர் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். டோன்ட் டூ இட். ஓகே, ஓகே, ஃபேர். இப்போ பேசுறப்போ கோவப்பட மாட்டேன், சிரிச்சுட்டு போயிடும் அப்படிங்கல்ல. ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்துட்டு கோவம் அப்படின்றது பிஸ்னஸ்ல அஃபெக்ட் ஆகுற விஷயமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாருக்கு கோவம் வருமா? கோவம் வந்தா சார் என்ன பண்ணுவாங்க? கோவம் கண்டிப்பாக இந்த ஃபேஸில் போகிற ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அப்படியா? when some mistake happens. ஓகே, ஓகே. ஆனால் அதை வந்து அவங்க சுற்றி இருக்க டீம்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம வந்து கோவப்பட்டாலும் when somebody is doing wrong we will anger இருக்கும் நமக்கு. when somebody is doing right நம்ம அப்ரிசியேஷன் பண்ணணும். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண லாங் டைம் எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் நல்லா பண்ணாலும் இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணணும், 4 நாள் கழிச்சு பண்ணால் அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் போயிடும். ஸோ ரைட் டைம் அப்ரிசியேஷன். அதே மாதிரி நான் எப்போவுமே எங்கள் டீமில் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லுவேன், ஏதோ ஒரு டீம் லீடர் உன்னைய வந்து ஒரு தப்பு பண்ணுறான், அவன் கூட தப்புனே சொல்லாமல் உன்னையும் காப்பாற்றிட்டு அவனும் பேட் நேம் வாங்கிட்டு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கானா இஸ் அ ராங் லீடர். அந்த மாதிரி லீடர்கிட்ட வேலையை பார்க்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அவன் வந்து உன்னோட க்ரோத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவான், அவனும் க்ரோ ஆக மாட்டான். எண்ட் ஆஃப் த டே இந்த கல்ச்சரில் நீ ஒரு லீடர் இருந்துட்டீங்கன்னா யுவர் லைஃப் இஸ் லாஸ்ட். வெரி ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். நீ எப்படிப்பட்ட லீடர்கிட்டயோ ஒரு டீம் மெம்பர்கிட்டயோ ஒர்க் பண்ணால் நீ க்ரோ ஆக முடியும்னா, டீம் மெம்பர் ஆர் லீடர் when you do a wrong he strongly stands up in the crowd and says you are wrong and this is the remedy to correct it. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணாது, இந்த தப்புக்கு இதுதான் கரெக்ஷன், நெக்ஸ்ட் டைம் இதை பண்ண வச்சு உங்களை மோட்டிவேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறான். பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வேலை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் க்ரோ ஆக முடியும். தவிர வெறும் தப்புன்னு உங்களை ஒரு மட்டம் தட்டுறவங்ககிட்ட இருந்தாலும் யூ வில் பி லாஸ்ட். உங்கள் தப்பு பண்ணுறவனை உங்களை காப்பாற்றினாலும் லாஸ்ட்.
ஸோ அந்த ரைட் லீடர்கிட்ட நீங்கள் வேலை பார்த்தா மட்டும்தான் ரைட் ஃபேஸில் போக முடியும். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன் டீம்கிட்ட, உன் டீம் மெம்பர் திட்ட மட்டும் செய்யாத, பாராட்ட மட்டும் செய்ய, காப்பாற்றவும் செய்யாத. எல்லாமே ஒரு காம்பினேஷன் இருக்கணும். தப்புனா எந்திரிச்சு அவங்ககிட்ட தப்புன்னு சொல்லு. அப்போது அவன் கரெக்ட் பண்ணுவான். இல்லாட்டி அவன் பண்ணுறது கரெக்ட்னு நினச்சி யூ வில் கோ டவுன். ஸோ த ரைட் லீடர் இஸ் வாட் இஸ் தப்புன்னு சொல்லணும். தப்புன்னு ஸ்டார்ட்டாக எழுந்திரிச்சு பிளண்ட்டே இல்லாமல் ஷார்ப்பாக சொல்லணும். இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லி தரணும். அவனை ட்ரெயின் பண்ணணும். திருப்பி அதே வேலையை அவங்ககிட்ட கொடுத்து அவனை சக்ஸஸ் பண்ண வைக்கணும். அதான் ரைட் லீடர். அந்த மாதிரி லீடர் வேலை பார்த்தவங்க எல்லாருமே பெரிய இடத்துல இருப்பாங்க. ஓகே. அவங்க தான் கம்பெனியோட டாப் பொசிஷனுக்கு போக முடியும். நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா மழுப்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு கரெக்டான ஒரு பண்ண மாட்டாங்க. அவங்களும் தப்பிக்கிற வழி பண்ணுவாங்க. டீம் மெம்பரை காப்பாற்றுங்கிற பேரில் அவனையும் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே he cannot grow more than to a certain position. That is not right leadership. அந்த மாதிரி அரைச்சி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எக்ஸிட் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ். அண்ட் பார்க்கறக்கா இந்த திட்ட லீடர் ரொம்ப மோசமாக இருக்க மாதிரியே கம்பெனிக்குள்ளே இருப்பாங்க. பட் அவங்க டீமில் போய் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய க்ரோத்தும், அவங்களும் க்ரோ ஆவாங்க, உங்களே கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே. இப்போ அந்த மாதிரி உங்களை க்ரோ பண்ண வைக்க ஒரு லீடர் கூட தான் நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாரோட ஆஃபீஸில் நான் உங்களோட ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அக்கா இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, எல்லாமே ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் எப்படியா எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு என்ன டிசர்விங், அவங்களோட படிப்புக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என்ன இது. கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் டேர்ம் வேர்ட் யூஸ் பண்ணுறது எவரிபடி இஸ் ஈக்குவல், எவரிபடி இஸ் அ டீம்மேட். And everybody is like an owner. Everybody should have a ownership in the organization. So employee-ங்கிற வார்ட் கிடையாது. அந்த அகராதியிலே இல்ல. ஓகே. யூஸ் பண்ண முடியாது. எம்ப்ளாயி வச்சிருந்தீங்கன்னா அவனோட மைண்ட் செட் 9 to 5 இருக்கும். அவனை வச்சு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ உள்ளக்குள்ள வரும்போது கல்ச்சர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். வி சே வி ஆர் அ டீம்மேட். எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். ஐ எம் ஈக்குவல். த லாஸ்ட் மெம்பர் ஆஃப் த கம்பெனி is also the same. You are at your experience, you are solving some problem. At my experience, I am solving some problem. So everybody as a equal right in the organization. You can question me at any time. I can question you at any time. And mutually we will make the solutions for the problem. And when the company is profit, let's do a profit sharing. When company is under loss, then I take a sole responsibility at a single person. And I will always pay to everybody on time if it's not happening also. இது நல்லா இருக்கே. The success is shared by all the teammates. When the failure, the leader should take responsibility. இது பயங்கரமா இருக்கேங்க. இது சக்சஸ் வந்துச்சு, நிறைய ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம், ஒரு லாஸ்னா அதை நான் பேர் பண்ணிக்கிறேன் as a லீடரா. அதான் entrepreneurship. ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு லீடருக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்க. அதுவும் சேலரிட் அப்படின்றீங்க. உங்களோட டியரஸ்ட் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சேலரிட் ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ ஹவு இஸ் இட் ஒர்க்கிங் அண்டர் ஹிம்? ஒய்ஃபா யூ ஆர் என்ஜாயிங் த ஃபேஸ். அஸ் அ பார்ட்னர் இஸ் அமேசிங். நீங்கள் பேசுறதே தெரியுது. கடைசி காலத்தில் என் பிள்ளைங்க கூட இல்லைப்பா, நான் என் புருஷன் தான் அப்படின்ற மாதிரி யூ ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஸோ ஆஸ் அ பார்ட்னர் இஸ் ஆல் சார்ட்டட். வாட் அபவுட் அ லீடர்? ஐம் ஒர்க்கிங் அண்டர் அ குட் லீடர். இந்த மாதிரி ஒரு லீடர் கிடைக்குமா சொல்லுங்க? பிகாஸ் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது தான் ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து லாஸ்ட் பர்சன் வரைக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. அது ரொம்ப பிடிக்கும். அங்கே இவருக்கு கீழே இருக்கிறவங்க என்ன இதோ அதே லெவலுக்கு எனக்கும் திட்டு விழுக்குங்க. நான் தப்பு பண்ணா எல்லாத்துக்கும் ஈக்குவல் திட்டு, நல்லது பண்ணா எல்லாத்துக்கும் ஈக்குவல் அப்ரிசியேஷன். கேட்டிருக்கீங்களா? ஏன் என்ன இப்படி திட்டுறீங்க? நான் கேட்க மாட்டேன். அங்க எனக்கு அவர் பாஸ். நாங்க எதுவுமே பேச மாட்டேன். அவங்கள அங்க சார்ன்னு கூப்பிடுவீங்களா? ஆமா, நான் அவரை மத்தவங்க கிட்ட யார்கிட்ட யூஸ் பண்ணாலும் சார்ன்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது நான் அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். அவர் எப்படி கூப்பிடுவீங்க ஆஃபீஸ்ல? அவர்கிட்ட நான் பேர் சொல்லி அங்கே பேசவே மாட்டேன். எல்லாத்துக்கிட்டையுமே சார் கூப்பிட்றாரு, சார் வர சொல்கிறாரு, சார் எனக்கு அதே மாதிரி ஐடி கார்டு மஸ்ட்டு போடலைன்னா அங்கே அவர் அந்த இதில் எல்லாம் ரொம்ப இதாக இருப்பார். என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஐடி கார்டு அது நான் போடலைனாலும் திட்டு விழுகும். எனக்கும் ஃபைனும் கிடைக்கும். லீவ் எடுத்தேன் எனக்கும் எல்லாமே இது பண்ணுவேன். ஈக்குவல் எல்லாமே. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி. அதனை 360 டிகிரியில் பார்க்க முடியாட்டி அதெல்லாம் பெரிய பிராண்டாக உருவாகாது மேடம். நீங்கள் ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸாக மாறிடும். நாங்களாம் ஒரு ஐபிஓ பண்ணணும். இன்றைக்கி உள்ளே இருக்கவங்க எல்லாத்தையும் ஷேர் ஹோல்டர் ஆகணும். இந்த கம்பெனியை அடுத்த லெவல் ஆஃப் கல்ச்சருக்கு கொண்டு போகணும். எல்லாம் அங்கே இருக்க லீடர்ஸ் எல்லாருமே நான் தான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். என் கம்பெனியில் ஐபிஓ பண்ணும்போது கண்டிப்பாக கடைசி லெவலில் ஒருத்தர் ஒர்க் பண்ணி என் கூட நம்பிக்கையில் ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டீம் மெம்பரை எம்டி ஆக்கி அவன் ஐபிஓவில் பெல் அடிக்கணும். நான் பெல் அடிக்கணும் எனக்கு கோலே இல்லை. என் ஃபேமிலி மெம்பருக்கு அந்த பொசிஷன்லாம் கொடுக்க மாட்டேன். உழைச்சா கொடுப்பேன். எல்லாரும் ஒன்று தான். எப்படி எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் வரும்? தட் இஸ் அன் ஆர்கனைசேஷன். எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டட் ஈக்குவல். ஓகே. தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் யூ ஆர் ஃபேமிலி மெம்பர் அட் மை ஹோம், நாட் அட் மை ஆஃபீஸ். எவ்ரிபடி இஸ் பேட் ஆர் கிவன் பொசிஷன் டு தேர் டேலண்ட். நீங்கள் எத்தனை முறை மேம் இன்க்ரிமெண்ட் வாங்கியிருக்கீங்க இங்கே?
நான் பெருசா இன்கிரிமெண்ட் எனக்கு மட்டும் இல்ல. இன்கிரிமெண்ட் இல்ல, பொசிஷன் ஜம்பிங்காவது இருக்கா? பொசிஷன் ஜம்பிங் இருக்கு. ஆ. பட் இன்கிரிமெண்ட் பெருசா இது அது பண்ணல. உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு அது குடுப்பாங்களே மேம் மத்தவங்களுக்குலாம்? மத்தவங்களுக்கெல்லாம் இன்கிரிமெண்ட் அது என்ன இருக்கு. மேம் மத்த விஷயத்துலலாம் உங்களுக்கு ஈக்குவாலிட்டி, காசு விஷயத்துல மட்டும் ஈக்குவல் என்ன சார் இது? நான் அவங்க அதுக்கான வேலை பார்த்த எல்லாத்துக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. நான் வந்து அதுதான். நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்னைக்குமே வந்து அத இது யார் பண்ணல. என்ன ப்ரொடக்டிவிட்டி பிகாஸ் தராங்களோ அதுக்கான ப்ராஃபிட் ஏன்னா ஷேரிங் நான் வந்து கொடுப்பாங்க. அதான் சார் சொன்னேனே. பொசுக்கிட்டு சொல்லிட்டீங்க. ஏன்னா 60% தான் நான் வந்து இது பண்றேன். 40% என் ஃபேமிலி. ஏன்னா நான் கிட்ஸை போய் பார்க்கணும், பிடிக்கணும். ஃபுல் டைம் நான் நீ நான் உனக்கு எல்லாமே பண்ணி தருவேன்னு. நீ ஃபுல் டைம் நான் உனக்கு எல்லாமே பண்ணி தரேன். இல்லையா நீ அங்கேயும் பார்க்கறதுனால நீ வந்து 3 நான் கிட்ஸ் கூட போய்க்கோ. ஏன்னா அவங்களும் சுத்தமாக நான் வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா இவர் ஃபுல் டைம் ஆஃபீஸில் தான் இருப்பார். என் குழந்தைங்க எந்திரிக்கும் போது தான் அவர் வந்து தூங்குவார். அவங்க ஏன்னா அவர் வரும்போது 4 இருக்கும். அப்படியா? கிட்ஸ் தூங்கும்போது பார்க்க முடியாது. இது அவருக்கு அவர் கிடைக்கிற ஃப்ரீ டைமில் அந்த அன்னைக்கு வந்து எங்கே போகிறோமோ அங்கே அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour 1 hour ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி அவர் கிடைக்கிறதா எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமை குழந்தைகளோட டைம் அவங்களுக்கு அது ப்ரெஷியஸ். அந்த 1 hour அந்த 2 hour அவங்களுக்கு அது ரொம்ப ப்ரெஷியஸ். ஆமா. எங்கள் 3 பேத்துக்குமே எனக்கு என் குழந்தைகள் ஏன்னா நாங்கள் 4 பேருமே ஜாயினாக அந்த 2 hours இருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸாக ஃபீல் ஆகும். ஸோ என் கிட்ஸும் அப்படி தான். அவங்களும் ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்களும் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆமா கண்டிப்பா. சின்ஸ் யூர் ஆல்ஸ் வெரி சப்போர்ட் வரனால தான் அவரால் அந்த ரேஸ்ல அவ்வளோ அழகா ஓட முடியுது. ஐ எம் வெரி கியூரியஸ் நவ். இந்த காலையில லேட்டா வருவாங்க, கம்மியான டைம் தான் கிடைக்கும். வாட் இஸ் யுவர் ஸ்கெடியூல் லைக்? காலையில இப்போ இன்னைக்கு 9 o'clock ஆஃபீஸ் போவேன் மேடம். ஓகே. ஐ கம் பேக் at 2 o'clock 2, 3 பை நைட். நைட் யா ஓகே 2 to ஒரு 1 2 to 8 மேக்ஸிமம் 4 hours ஓகே 4 to 5 hours தூங்குவேன். தூங்குவாரு. திருப்பி ஆஃபீஸ் போயிடுவேன். சார் பேசிக்காக ஒரு மனுஷன் வந்து 8 hours தூங்கணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 hours தூங்கினா ஹெல்த்தியாக இருப்போம் அப்படி சொல்கிறாங்க. நம்மளோட கோல்லே வந்து பேஷன்ஸ், ஹெல்த் இருக்குது சார். நீங்கள் என்ன சார் கம்மி டைம் தூங்குறீங்க? மேடம் 5 மணி நேரம் தூங்கினா போதும். ஃபுட் ஹேபிட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அளவாக சாப்பிட்டா ம் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். ஓகே. நான் ரொம்ப ஃபுட்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டு. ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை தான் சாப்பிடுவேன் மேடம். நான் அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் 2 வேளை சாப்பிடுவேன். 1 வேளை. சில டைம் ரொம்ப நேரம் நான் ரொம்ப தூங்கலைன்னா நிறைய ஒர்க் பண்ணுவேன்னா ஒரு வேளை ஒரு சாப்பிடுவேன். வேளை சாப்பிடுவேன். ஒர்க் கம்மியாக இருந்துச்சுன்னா 2 வேளை சாப்பிடுவேன். நிறைய சாப்பிட்டா மந்தமாக்கிடும் அப்படின்ற மாதிரியா? அப்படி பாடிக்கு போதும் மேடம். உங்களுக்கு தேவையான அளவு கலரி சாப்பிட்டா என்ன போதும். என்ன சார் சாப்பிடுவீங்க? அந்த 1 மீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹெல்த்தியான ஒரு மீல் சாப்பிட்டா போதும். உங்களுக்கு அவ்வளோ 5 மணி நேரம் தூங்கினா போதும். பசிக்கு அந்த ஜங்க்ல சாப்பிடுவீங்களா சார்? நான் சாப்பிட்றது முதல்ல சாப்பிட்டு இருந்தேன் மேடம், இப்பெல்லாம் சாப்பிட்றேன். ஒரு டிசிப்ளின் லைஃப் வந்து ஐ திங்க் இட்ஸ் த வே ஃபார் சக்ஸஸ் போல இல்ல? மேடம் அதாவது கட் இஸ் ஆல் ஸ்ட்ரெயிட் அவே கனெக்டட் டு யுவர் பிரெயின். எஸ் when எஸ் your gut is good then your result and brain is யா activated. ஸோ அதனால வயிற்றை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டா தான் மைண்டை சேஃபாக பார்த்துக்க முடியும். ஆஸ் ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் பாயிண்ட் டு கீப் யுவர் கட் வெரி ஹாப்பி. இஃப் யுவர் கட் இஸ் ஹாப்பி தென் யுவர் மைண்ட் இஸ் ஹாப்பி தென் we are also You are happy. happy, yeah. Yes. அதனால அந்த ஃபுட் டிசிப்ளின் கொண்டு வந்ததுனால ஒரு அன்டிசிப்ளின்டு ஃபுட்டாக இருந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். இந்த 3-4 இயர்ஸாக ரொம்ப பேக் டு ட்ராக் பேக் வந்திருக்கீங்க. டு ட்ராக், வெரி பேஷனேட்டாக தேவைப்படுறது மட்டும் சாப்பிடுவேன். எங்கேயாச்சும் ஹாலிடே போகிறோமா அந்த அன்னைக்கு சாப்பிட்றது வேற. ம். பட் when I'm at office, when I'm on work, it is a pure disciplined lifestyle of having lunch only 1 meal or 2 meal maximum. இப்போ இந்த 2 o'clock வரைக்கும் ஒர்க்னு சொன்னீங்கல்ல நைட் சார்? ஷிஃப்ட் இருக்கு மேடம். எனக்கு NRI ஷிஃப்ட் இருக்கு. NRI ஷிஃப்ட் will work till 1:30. இந்த டீம்னால ஹேண்டில் பண்ண முடியாமல் இல்லை. நான் தான் சொல்லுவேன், நிறைய பேர் கேட்பாங்க எதுக்குங்க விடிய வேலை பார்க்குறீங்க, இவ்வளோ டீம் வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்க டீம் வந்து இன்னெஃபிஷியன்ட்டான்னு கேட்பாங்க. இட்ஸ் நாட் அபவுட் இன்னெஃபிஷியன்ட். டீம் வேலையை பார்க்குறாங்க. நான் வந்து உட்காந்து காலையில் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவேன், சைட் விசிட் பண்ணிவிட்டு ஆஃப் அ டேக்கு மேலே உட்காந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் பண்ணும். ஒரு ஃபவுண்டர் எங்கே பிஸியாக இருப்பானா நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், இப்போ கோயம்புத்தூர் பண்ணால், சென்னை பண்ணால், துபாய் பண்ணால், இப்போ அடுத்த எந்த ஊர் பண்ணலாம், இப்போ பெங்களூரில் என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணி அதாவது ஒன்று செட் பண்ணி ஒரு ஃபார்முலேட் பண்ணி டீம்கிட்ட கொடுத்துடணும். இந்த ஃபவுண்டர் ஷுட் டூ சிட் அண்ட் ரிசர்ச் வித் CMD ஆஃப் ஹிஸ் டீம் ஆன் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்ஸ். எக்ஸ்பேன்ஷன் இஸ் நாட் ஈஸி. யூ ஷுட் ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் மைண்ட் செட் அண்ட் வெரி ஸ்ட்ராங் டைம் யூ இன்வெஸ்ட் இஸ் வாட் யூ ஹார்வெஸ்ட். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். புது ஊர் இப்போ இந்த வீடு நம்ம இந்த ஸ்டுடியோ பண்ணியாச்சு, ஒரு டைம் இன்டீரியர் பண்ணிட்டோம், இட்ஸ் ஈஸி. டெய்லி ஒவ்வொரு ஸ்டுடியோ பண்ணணும்னா தட் இஸ் கால்ட் எக்ஸ்பேன்ஷன். ஓகே ஓகே. இந்த ஸ்டுடியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஸ்டுடியோ பண்ணும்போது நம்ம கிரியேட்டிவிட்டி நம்ம மைண்ட் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். பண்ணி முடிச்சோடனே இப்போ மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு மெயின்டெனன்ஸ் மேனேஜர் போட்டு யூ வில் டூ த மெயின்டெனன்ஸ். நம்ம எஃபர்ட் தேவையில்லை. பட் இப்போ நான் இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஸ்டுடியோ போகணுன்னா நம்ம எஃபர்ட் தேவைப்பட்டுட்டே இருக்கும். அங்கே எப்படி இந்த ஸ்டுடியோ போடும்போது 24 hours ஒர்க் பண்ணால் அங்கே ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ த ஃபவுண்டர் ஹூ ஹேஸ் எக்ஸ்பேன்ஷன்
ஆஃப் ஃபாஸ்ட் growth எக்ஸ்பான்ஷன் தேவைப்படுதோ அந்த ஃபவுண்டர் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியே தீரணும். எக்ஸ்பான்ஷன் இல்லாட்டி ரிலாக்ஸ்டாக 9 to 5 ஒர்க் பண்ணால் போதும். ஸோ இப்போ எனக்குலாம் ரேப்பிட் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், ஒரு 20,000 crore IPO பண்ணணும் அடுத்த 10 வருஷத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டை பில்ட் பண்ணணும், 10 சிட்டிக்கு போகணும். நெக்ஸ்ட் பூனே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், பெங்களூர் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாடு கூட இதெல்லாம் அடுத்த வருஷத்தில் பண்ணணும். ஸோ பிளானிங் எதை சொன்னால இப்போ நம்ம அடுத்த 2 வருஷம் கழிச்சு எந்த சிட்டிக்கு போகிறோமோ இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி அங்கே ரிசர்ச் பண்ணி வச்சா தான் அடுத்த 2 வருஷம் கழிச்சு அங்கே போக முடியும். இட் இஸ் நாட் டுடே யூ திங்க் அண்ட் டுமாரோ யூ கேன் கோ அண்ட் எக்ஸிக்யூட். இட்ஸ் நாட் Yeah. பாசிபிள். Mm. It took us 1.5 years to come and set a project in Chennai, set a office in Chennai, recruiting people. It is a process. You cannot do it in a magic at overnight. So it's a 1.5 years of effort to come into Chennai. Now Chennai is almost set. After 3-4 months, it will run as its own. I have to work for the next city which I'm going to expand. So it's a process game. So அதனால நம்ம நைட் எல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ அந்த பிரெயினுக்கான ஒர்க் கொடுத்து அடுத்தடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு research. எக்ஸாக்ட்லி R&Dல நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க time. R&D and strategy is what a founder's main job is. You are not ஒரு ஃபவுண்டரோட டெய்லி ஜாப் வந்து உட்காந்து டெய்லி ஒர்க் பண்றது கிடையாது. அதில் ஸ்டக்கப் ஆயிட்டோம்னா யூ கேனாட் எக்ஸ்பேண்ட். இப்போ ஒரு ஃபவுண்டரா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து டேக் கேர் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்றப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு, நிறைய சக்ஸஸ் இருக்கு. அதான் அந்த ஃபெயிலியர் அப்படின்ற வார்த்தையே உங்களுடைய இதுல இல்ல. ஸோ அந்த லேர்னிங்ஸ் இருக்கிறப்போ சம்டைம்ஸ் லேர்னிங்ஸ் வெரி ஹார்ட் ஆல்சோ இல்ல, அதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணுவீங்க? ஃபெயிலியர்ஸ் இருக்கும் கண்டிப்பா, இல்லாம இருக்காது. தட் இஸ் a learning lesson. அதான் ஃபெயிலியர்ஸா பார்க்க கூடாது. we have to learn a lesson is learned. how are we recovering from it and how can we course correct to do it, not to do it in the next time. ஸோ எரர்ஸ் நடக்கும், மிஸ்டேக் நடக்கும், பிளண்டர் அளவுக்கு போகக்கூடாது. ஸோ ஃபெயிலியர்ஸ் தான் நமங்களோட ஸ்ட்ராங் பேஸையோ ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டரையோ உருவாக்கக்கூடிய ஒரு மெயின் திங். சக்ஸஸ் வில் நாட் டிஃபைன் யூ. சக்ஸஸை மைண்டில் எடுத்துக்க வேண்டியதில்லை, பட் ஃபெயிலியரை மைண்டில் எடுத்துட்டு கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபெயிலியர் தான் டிஃபைன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்றீங்க. ஃபெயிலியர்ஸ் ஹேண்டில் பண்ணி பழக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம க்ரோத் ஆக முடியும். ஸோ வி ஹவ் டு லவ் த ஃபெயிலியர், யூ ஹவ் டு லவ். இனிஷியல் அப்படி இருந்திருக்காதுல்ல சார் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்திருக்கும்ல, ஐயோ என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல? அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இருக்கும் மேடம். அதுக்கப்புறம் அது பழகிரும். ஒரு க்ரோத் மைண்ட் செட் வரும்போது நம்ம அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே. பிகாஸ் அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசிஷன் மேக்கரை நமக்கு உதவும். நம்மளோட கரெக்ட் பர்சனாலிட்டியை உருவாக்குறது அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணுற லெசன்ஸ் தான். ஸோ அதனால நம்ம அதை வி கேன் என்ஜாய் இட். ஓகே. ஸோ பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் ஐ திங்க் நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய நாலேஜ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. பர்சனல் லைஃப் பேசுகிறப்போ மேம் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு கிட்ட பிடிச்ச விஷயங்கள், அட்மையர் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், வெரி பாசிட்டிவ், அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ வருஷம் ட்ராவல் 16 years ஆஃப் டுகெதர்னஸ் இல்லை? 16 years ஆஃப் நோயிங் ஈச் அதர் அண்ட் ஷேரிங் லைஃப்ஸ். அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இந்த குவாலிட்டிஸ் வந்து மேபி நீங்கள் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இது வந்து ஒரு டிஸ்கஷனாகவே இருந்திருக்காது அவங்க 2 பேருக்குள்ள. பட் யூ ஸ்டில் ஹேவ் அ டீப் இன் யோர் ஹார்ட் அப்படின்னா அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க மேடம். சேரிட்டி நிறைய பண்ணுவாங்க. 2 பேர்த்துக்குமே அது மனசில் இருக்குது. வி ரன் அ ஃபவுண்டேஷன் கால்ட் MK ஃபவுண்டேஷன். என்னோட பெரிய கோலே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபவுண்டராக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்கள பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. பீப்புள் வில் நாட் அலோவ் யூ டு க்ரோ. ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரியோட ஜெயிண்ட் இருப்பாங்க, அவங்கள தாண்டி போகிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இட்ஸ் வெரி ஹார்ட் டு கம். ஸோ நான் ஏன் வந்து உட்காந்து நான் ஒரு இடத்துலையும் கூட என்னோட சோஷியல் மீடியாலையோ ஒரு பாட்காஸ்ட்லேயோ எங்கேயுமே உட்காந்து எனக்கு வந்து பிளாட் வாங்க நான் பேசவே மாட்டேன். அது டே ஒன்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது நான் வரல. இது எல்லாமே ஐ எம் கிவிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு சம்படி பிலோ மீ who's want to win in life. அவங்க கீழேருந்து மேலே வரும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லெசன் சொல்கிறேன். ஸோ இது அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கேட்கும் போது தே வில் ரீகன்ஃபார்ம் இட் தட் ஐ எம் ஆன் த ரைட் ரூட். அதனால இதனோட கோல். அதனால MK ஃபவுண்டேஷன் மூலிமா நாங்கள் ஒரு 7-8 இயர்ஸாக ஒரு தொடர்ந்து நிறைய பேர்த்த படிக்க வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய கோல் இருக்குது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள மினிமம் ஒரு 1 crore ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸை உருவாக்கணும் என் லைஃபுக்குள்ள. ஸோ ஏன்னா ஒரு 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 எம்ப்ளாயை உருவாக்கும் போது அந்த கம்பெனியில் க்ரோத் அடையும். ஒரு ஆண்டர்ப்ரனரை உருவாக்கும் போது அங்கே 100 பேர்த்த எம்ப்ளாய் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் கிடையாது, எனக்கு ஒரு 500 பேர் என்கிட்ட ஒரு டீம் மெம்பர்ஸை வச்சு எனக்கு 500 ஃபேமிலி இருக்குது. ஸோ எவ்ரிபடி கேனாட் பி ஆண்டர்ப்ரனர், ரிக்வயர்ஸ் சம் மைண்ட் செட். ஸோ இந்த மைண்ட் செட் யாருக்கு இருக்கோ அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி நர்ச்சர் பண்ணி நான் என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும் அதான் கொடுத்து, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, அவங்க பேச வச்சு வி ஆர் கிரியேட்டிங் வந்து ஆஃப் த கிரிட்னு ஒரு ஈவெண்ட் வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களோட ஃபாலோவர்ஸும் நான் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி வி ஆர் ட்ரைனிங் ஆன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங் எவ்ரி மந்த் 2 times நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஒரு ஈகோசிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி
ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வாண்ட் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ். அவனுக்கு எங்கெல்லாம் தடை இருக்குமோ அவனுக்கு ஃபஸ்ட்டே கூப்பிட்டு சொல்லி பிளானிங்கை சொல்லி கொடுத்து லெட்ஸ் கோ அப்படின்னு சொன்னோம்னா எவ்ரிபடி கேன் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் இந்த லைஃப். அந்த ஸ்டார்ட் தான் கஷ்டம். அதை பிரேக் பண்ணி கொடுக்குறது என்னோட ஒரு பர்சனல் ஒரு பேஷனேட்டாக எனக்கு திங்க் பண்ணி அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது நீ நிறையா பண்ணணும். ஓகே. ஸோ இந்த நான் கேட்ட திஸ் இஸ் அ வெரி கிரேட் இனிஷியேட்டிவ் தட் யூ டூயிங். பட் நான் கேட்ட கேள்வி வந்து அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப ரசிக்கிற விஷயமா இருக்கு அப்படின்ட்டு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லேன்றாங்க. ஆமா. அவங்க கிட்ட என்ன சார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? 16 பெரிய சப்போர்ட்டர் மேடம் அவங்க இல்லாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்க ஸோ அந்த முடியாது. சேரிட்டி ஒர்க் அவங்க நிறைய பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீஸ் அ பிக் சப்போர்ட் டு யூ. அதை தாண்டி உங்ககிட்ட அட்மையர் பண்ற விஷயம் என்ன? வெரி ஸ்ட்ராங் லேடி, வெரி ஸ்ட்ராங் மைண்ட் செட்டு, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. சார் நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கும்போது வெரி ஸ்ட்ராங் மைண்டட், சப்போர்ட்டிவ், கன்சர்வேட்டிவ் அப்படி இல்லை சார். ஒரு வைஃப், ஒரு பார்ட்னர், ஷீஸ் எவ்ரிதிங். வெரி ஒரு நிமிஷம் அண்டர்ஸ்டாண்டிங். வெயிட் பண்ணுங்களேன் மேம். உங்களுக்கு சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தட் யூ அட்மயர் so much about him and love about him அப்படின்னா ஒரு 4 விஷயம் சொல்லுங்க மேம். அவரோட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. இன்னொன்று, ரொம்ப கோவப்பட்டாலும் அது 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அந்த கோவம் எங்கே போகுன்னே தெரியாது. மெயினாக எனக்கு அவர்கிட்ட ஏன் நான் அவரை அவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி சொல்கிறது, அவர் ஏன் இவ்வளோ இதுனா, என் குழந்தைகளை விட ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை. ஒரு குழந்தை மாதிரி நீங்க பாத்துக்கிறீங்க. வெளியே தான் வந்து அவர் அப்படி, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குழந்தை. வீட்டுக்கு வந்தோன்னே நான் இல்லாட்டினா நான் எங்கே போனாலும் ஓடி வருவேன். அவர் எங்கள் அம்மாலாம் துரத்தும், போ சீக்கிரம் போயிரு, மணி வரப்போகிறாப்புல. ஏன்னா அவர் வீட்டுக்கு வரும்போது என் குழந்தைகளை விட அவர் தான் என்னை அதிகமாக தேடுவார். வீட்டுக்கு வரும்போது பூஜான்னு உள்ளே கூப்பிட்டுட்டு உள்ளே வருவார். அந்த மாதிரி அவர். ஸோ அவர் வந்து அவர் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாருன்னு எனக்கு தோணும். ஒரு மதர்லி இதை என்கிட்ட அவர் ஃபீல் பண்ணுறது எனக்கு தோணுது. ஓகே. அது வந்து ஃப்ரம் அந்த ஏஜ்லேருந்தே. ஸோ அந்த இது அப்படியே ஸ்டிக் ஆனது இப்போ வரைக்கும் அப்படி தான். என் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கே போனாலும் நான் அவருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தான் என் குழந்தைகளுக்கு. 3 பேருமே என் ஃபேமிலியே எனக்கு அவங்க அந்த அந்த என்னோட உலகம் வந்து ஃபேமிலி தான். அந்த இதில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவர். அதுக்கப்புறம் தான் என் குழந்தைங்க எல்லாருமே. அவங்க சன்னா ஸ்டார்ட் பண்றப்போ லீடர்ஷிப் கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆக்சுவல் ட்ரூத் ஷீ சீஸ் யூ லைக் அ பேபி. அவங்க உங்களுக்கு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. and that's how she thinks நானும் of அவங்க you அம்மா also. மாதிரி தான் மேடம் பார்க்குறேன். That is ஐ it. லாஸ்ட் மை மதர் அட் ஏஜ் ஆஃப் 10. ஸோ அவங்க அம்மாவாக இருந்திருக்காங்க, ஒய்ஃபாக இருந்திருக்காங்க, எனக்கு அது ஃபீல் ஆகும். இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துலும் கூட அவருக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அவருக்கு பேஸ்ட் ப்ரஷ் கூட நான் போட்டு தருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அது வந்து ஆரம்பத்தில் எல்லாம் கேட்பாங்க, அதுவும் கூட நீ அப்படின்னு. ஆனால் அவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் அந்த ஏஜில் அவர் எதை இழந்து அங்கே இருந்தாரோ அந்த டைமில் எல்லாருமே கேட்பாங்களே, அந்த 13 இயர்ஸில் என்ன லவ். எங்கள் ஃபேமிலி நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஈஸியா கல்யாணம் பண்ணி ஈஸியாக வைக்கலையா? 13 இயர்ஸில் யாருங்க அக்செப்ட் பண்ணுவாங்க? 13 இயர்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த 13 இயர்ஸ்லேருந்து அந்த 19 இயர்ஸ் வர வரைக்கும் பிரச்சனை தான். நிறைய பிரச்சனை வந்துச்சு, நிறைய சண்டை, அது இதுனால வரும் ஃபேமிலியில். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர்கிட்ட ஒரு பிடிச்சது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ஏஜில் வந்து தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து நானும் நினைப்பேன், ஓ இந்த பையன் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடுவார் போலன்னு. அப்படியே அந்த ஸ்ட்ராங் இப்போ எப்படி கன்சிஸ்டன்ட் சுனாமியே வந்தாலும் அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அடுத்த நாள் என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த நாள் டான் வந்து எனக்காக வந்து நிற்பார். நினைப்பேன், என்னடா இந்த பையன் இப்படியா, நான் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து எனக்காக அந்த மாதிரி. இது நான் டெல்லியில் வந்து நிற்பார். இந்த அது என்ன படம்? ஆசையா? இல்லை சிம்பு சாரும் த்ரிஷா மேம் நடிச்சது ஹோசானா பாட்டும் கூட வரும். வினய் வெண்ணை தாண்டி. தாண்டி வருவாயா மாதிரி அவர் அமெரிக்கா போன மாதிரி ஒரு டெல்லிக்கு என்னை தேடி வந்துட்டார். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றப்போ இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க ஏதாவது கன்சிஸ்டன்சி டெடிகேஷன் சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். பேசி பேசி பழகிடுச்சு மேடம். நமக்கு ஒன்றும் புதுசாக வர நீங்க யோசிச்சு வைங்க, நான் முடிச்சுட்டு வரேன். அது ஸோ மாதிரி விடிவி அந்த படத்துல வர அந்த மாதிரி படத்துல வந்த மாதிரி. நீங்க டெல்லியில படிச்சுட்டு இருந்தீங்களா? இல்லை 10th முடிச்சோன்னே எங்கள் அப்பா வந்து இங்கிருந்தா இந்த பையன் ரொம்ப டார்ச்சர் பேக்கப் பண்ணிட்டாங்க பண்ண உங்களை. டெல்லிக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அடுத்த நாள் பிடிச்சி வந்துட்டாரு. அங்கே நான் எங்கே போறேன்னு சொல்லி அங்கே வந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு டெல்லியில். இல்லைடா இப்போதான் பிரச்சனை இங்கே அமிச்சு இங்கே வந்து வேகமான ஆளுதான், ஆனா இவ்வளவு வேகமா அந்த பிள்ளையே போய் எங்க லேண்ட் ஆகல, அதுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க. அந்த மாதிரி. அப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன், இவர் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறதை என்கிட்ட தேடுறாருன்னு. ஏன்னா அவங்க அம்மா அவர் 10 இயர்ஸில் இருக்கும்போது இருந்தாங்க. 15 இயர்ஸ் 5 இயர்ஸ் கேப் தான். ஸோ அவங்க அம்மா இறந்தப்போ கூட அவர் அழுகலை.
பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க அப்பாவும் பெரியம்மாவும் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவர் மனசு வந்து இதாயிருந்துச்சுன்னு. ஸோ எனக்காக அப்படி வந்து இது பண்ணது எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஸோ எனக்கு அது அப்படியே யார் என்ன சொன்னாலும் எனக்கு அது காதில் விழுகாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்கள் வீட்டில் ஏன் அப்பா ரொம்ப இதாக இருந்தாங்கல்ல, ஸோ எதுக்கு இந்த பையன் லவ் பண்ணுற, என் காதில் கடைசி வரைக்கும் எதுவும் விழுகலை. அது சொல்கிறேன், என் ட்ரீமே என்னன்னு கேட்டால் அவரோட ட்ரீம், அவர் என்ன ட்ரீம்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எதுக்காக இவ்வளோ ஓடுறாருன்னு எனக்கு தெரியாது. எதுவுமே நான் இதுவரை கேட்டதில்லை, உன் ட்ரீம் என்ன, உன் ஆசை என்ன, எதுவுமே. அவருக்கு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும். ஏன்னா அவர் அவ்வளோ அந்த வயசுன்னு நான் பார்க்குறேன்ல, அவர் அவ்வளோ பேக் ஸ்டாப், அவ்வளோ கஷ்டம், வறுமை, அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியுன்றதுனால ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணால் அவர் என் ட்ரீம் ஒன்றே ஒன்று தான். அவர் போகிற ட்ரீம்க்கு பின்னாடி நான் போயிட்டே இருக்கணும். அதுக்கு யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவரை பார்த்துக்கணும். என் ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் எதில் வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டாப் ஆவாங்கன்னா, ஃபேமிலியில் இஷ்யூ ஆனால் தான் அவங்களோட கரியர் க்ரோத் ஸ்டாப் ஆகும். ஏன்னா இது என் ஃபேமிலிலேயே நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் அவருக்கு அதை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அவர் ஃபேமிலி பார்க்க நான் இருக்கேன். அதனால் நான் அதான் சொல்கிறேன், ஃபேமிலிக்குள்ளே அவருக்கு என் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வருதா தெரியாது. திடீர்னு நைட் வருவார், எங்கே பூஜாவை காணோன்னு எங்கள் அம்மாட்ட கேட்பார், தம்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா. ஐயோ அதுக்கப்புறம் என்ன சொல்லவே இல்லை. கூப்பிட்ட ஃபோன் பிஸியாக இருப்பார். அந்த டைமில் நான் எதுக்கு இவரை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணும். கால் உடஞ்சியும் அவனுக்கு. நானே போவேன், நானே ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் இது பண்ணி கட்டு போட்டு நானே கூட்டிகிட்டு வந்துடுவேன். இப்போ லாஸ்ட் வீக் கூட காலில் அவனுக்கு ஒரு சின்ன அடி கட்டு போட்டு அனுப்பிச்சாங்க. நைட்டு வந்து என்ன காலில் ஏதோ போட்டிருக்கா அப்படி சொல்லி கேட்டுருக்குறாப்புல. இல்லை கால் இதாகிடுச்சாங்க, பல்ஜ் ஆகிருக்கு, அதனால கட்டு போட்டுக்குவேன். எதுவுமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், நானே போயிடுவேன். அந்த ப்ரெஷரெல்லாம் கொடுத்துட்டா அவர்னால அடுத்த க்ரோத் போக முடியாது. என்னதான் அவங்களுக்கு இந்த என்ன எஃபிஷியன்சி இருந்தாலும் அந்த ப்ரெஷரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டா அவங்களோட எஃபிஷியன்சியை நானே ஸ்டாப் பண்ணுற மாதிரி. இன்னி வரைக்கும் நான் அதை சொல்கிறேன், எதுக்குமே நோ சொல்ல மாட்டேன். அவர் இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் புதுசாக கொண்டு வந்து நான் ஆரம்பிக்கிறது போய் பண்ணிடு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு அது பண்ணாம விட்டுட்டு, ஐயோ இது பண்ணியிருந்தா நீ இப்படி ஆயிருப்பணும், பண்ணியிருந்தா இப்படி ஆயிருப்பணும் நினைக்கிறத விட நம்ம அதை பண்ணிட்டோம்னா, அதான் சொன்னேன், சக்ஸஸ் ஆனால் ஓகே ஹாப்பி, இல்லையா லெசன் லேர்ன் பண்ணிட்டு அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு வந்துடணும். அதுதான் ஷீ இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அன்டினையபிளி. ஒரு மாதிரி அந்த ஒரு ராக் சாலிட் ஃபோர்ஸ் இன் யுவர் லைஃப் ஷுட் பி பூஜா மேம். பிகாஸ் ஐ திங்க் ஷீ இஸ் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் இன் லவ் வித் யூ இன்னைக்கு வரைக்கும், எத்தனை வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும். அண்ட் உங்களை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து பேசியிருக்கீங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பேசிருக்கீங்களா? பேசுனது இல்லை. ஸோ யா, ஸோ ஷீ இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட். யூ டெல் ஹர் நவ். உங்களுக்கு என்ன அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும் இத்தனை வருஷத்துல? மேடம் எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்களே, அது உங்க வாயால கேட்கணும். எல்லாமே பார்த்துக்கிறாங்க மேடம் நம்மள. ஒரு மதர் விட ஒரு உலகத்தில் எதுவுமே இல்லை. அவங்க மதரும் ஒய்ஃபாகவே இருக்காங்க, இருந்து எல்லாமே நமக்கு பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு நம்ம பண்ணிடுவாங்க மேடம். அதான் அவங்களோட பெரிய சப்போர்ட். நீங்க என்னவா இருக்கணும்னு நீங்க இப்போ ஒரு பர்சன் நமக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்கன்றப்போ நம்மளுக்கு வந்து அதை ரீபே பண்ணும். அது சார்ட் ஒரு லான்னு கிடையாது, நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல, நான் இப்படி பார்த்துக்கணும், நான் இப்படி ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணி வாழ்றாங்க மேடம், ஆனால் கரெக்டாக வாழ மாட்டேங்கிறாங்க மேடம். நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை மேடம். ரெண்டு பேத்துக்குமே நேச்சுரலாக இருக்கும் மேடம், அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். சாருக்கு வந்து எக்ஸ்பிரஸிவா இருக்க தெரியல நான் நினைக்கிறேன். அவருக்கு சுத்தமாக வரல, எனக்கு புரிஞ்சிச்சு. நானே புரிஞ்சுக்குவேன், அவரோட ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் நானே புரிஞ்சுக்குவேன். நான் வாய் திறந்து எதுவும் கேட்கவும் மாட்டேன். எங்க ரெண்டு பேரும் நோட் புக்ல எழுதி காமிச்சிட்டாரா? அதெல்லாம் இல்லை. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், எந்த பொண்ணுன்னு கேட்டேன், போய் கண்ணாடியை பாரு தெரியும், அவ்வளோதான். 15 வயசோட போயிருச்சு நினைக்கிறேன். அப்போ இருந்திருக்கு கொஞ்சம் அவருக்கு படம் நிறைய அப்படின்னு ரொமான்ஸே தெரியும். லைட்டா வைக்க வருது சாருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல சார் யாரும் பார்த்துருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், எவ்வளோ கோடிகளுக்கு அதிபராக இருக்கிறாரு, அவர் போயிட்டு இந்த மாதிரி நம்ம வைக்கப்பட வைக்கிறோம். ஓகே, இந்த ஃபேஸ் பார்க்கணும். பட் ஐ திங்க் ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ரைட்டாக சொன்னீங்க, ஒரு பர்சன் வந்து பிஸ்னஸ்லேயோ அவருடைய கரியர்லேயோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா, family and the basement should be supportive and strong, and it's right in your case. So அங்கே எல்லாமே தெளிவாக தெரியுது எங்களுக்கு. அண்ட் அவ்வளோ அழகாக ஃபேமிலி அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே டைமில் பிஸ்னஸ்க்குள்ளே அதை மிங்கிளாக விடாமல் அதுக்கான டிஃப்ரென்சியேஷன் கொடுத்து அதை அப்படி இப்படி பார்த்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. 2 பியூட்டிஃபுல் பீப்புள். அது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். சார் வந்து பிஸ்னஸ் சைடில் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை பர்சனல் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவுட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் திங் தட் யூ டூயிங் ரைட் நவ், ஐ திங்க் லாட் பீப்புள் வில் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி நைஸ் டாக்கிங் டு யூ. சாருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இந்த மாதிரி ஒரு மனைவி இருக்காங்க, சப்போர்ட்டிவ் பார்ட்னர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் ஃபார் எவர்.
forever. Yeah. அதுவும் ஏஞ்சலினா கூட மறக்க முடியாது. மறக்கவே முடியாது. எனக்கே நான் ரொம்ப மறக்க சந்தோஷமா முடியாது. இருக்கு, ஹாப்பியா நான் இருக்கு. கொடுக்கவே மாட்டேன்ட்டு இருந்தேன். எனக்கு தேங்க்யூ கூட்டிட்டு தேங்க்யூ எங்களுக்கு கொடுத்ததுக்கு, இந்த Thank you இன்டர்வியூ so கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆமா, நீங்க இந்த பாத்தீங்களா உங்களுக்கு பேசுறது. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இல்லல்ல, அதுதான். நம்ம ஏதோ கேமரா இல்லாம கதை பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஆமா. தானே இருந்துச்சு. அப்படித்தான் ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அஞ்சலி. Thank you ஸோ so மேம் much. சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரீம், என்ன கோல் அப்படின்றதெல்லாம் தெரியல, பட் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. நாங்கள்லாம் பெருமைப்படுவோம் தட் நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்காரு, நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பர்சன் இன்னைக்கு எங்கேயோ இருக்காரு. அவரோட சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு சொல்லி தராரு, நம்மள அதை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். நாங்கள் ஹாப்பியாக எல்லாத்தினாலையும் இருக்கோம். பண்ண முடியுங்க. எஸ். Everybody can achieve what they want if they have a right willpower, right mindset. Mindset is everything. யா, நாங்களும் அந்த ரைட் மைண்ட் செட்டோட இருந்து ட்ராவல் பண்ணுறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். கண்டிப்பா. கண்டிப்பா. Yes. Always. தேங்க்யூ Thank ஸோ you. மச். Thank தேங்க்யூ you both so of you. much. Chera Home Junction presents mid-year mega home first June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.